ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூ இஸ் காட்? ஓகே, ஸோ கடவுள்னா யார் அப்படி சொல்லி இவ்வளோ நாள் நம்ம நிறைய பார்த்தோம். ஒன் திங் என் மனசில் பட்டுச்சு, இன்னும் சில பேருக்கு கடவுள்னா யாருன்னே தெரில. ஓகேவா? ஓகே, ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் எல்லா காடுமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆண்டவர்னா யார், அவர் என்ன பண்ணியிருக்கார் நம்மளுக்காக? ஸோ ஃபஸ்ட்டு ஹூ இஸ் காட்? காட்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, காட் அப்படிங்கிறது ஜெனசிஸ் 1:1 சொன்ன மாதிரி அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஓகேவா? ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீ இஸ் அ கிரியேட்டர். ஸோ கிரியேட்டர் அப்படின்னா என்ன? உருவாக்குதல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எதை கிரியேட் பண்ணார்? ஹி கிரியேட்டட் எவ்ரிதிங். லைக் ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, வானத்தை உண்டு பண்ணார், பூமியை உண்டு பண்ணார். அண்ட் தென் ஆண்டவர் என்ன உண்டு பண்ணார்? வானத்தை வெறுமையாக இருந்துச்சு, அதனால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணார். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, வெளிச்சத்தை உண்டு பண்ணார். ஸோ சன், மூன், ஸ்டார்ஸ், ஸ்கைஸ், அதுக்கப்புறம் வேற என்ன கிரியேட் பண்ணார்? லேண்ட், ஓஷன், எல்லாத்தையும் அவர் தான் கிரியேட் பண்ணார். ஈவன் தோ ஹியூமன் பீங்ஸையும் அவர் தான் கிரியேட் பண்ணார். சரி, ஓகே, ஏன் அவர் நினச்சிருந்தாருன்னா ஏன் ஹியூமனை கிரியேட் பண்ணாமல் அனிமல்ஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல? சரி, இவங்க மட்டும் போதும், எதுக்கு இந்த ஹியூமன்ஸ் அப்படின்னு. ஸோ நம்மளை சிருஷ்டி தவிர ஆண்டவர் தான் இல்லையா? ஸோ தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு யாரை எப்போ எப்படி எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பைபிள் வசனங்கள் சொல்லுது, உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லுது. ஸோ தட் அப்போல்லாம் என்ன அர்த்தம்? ஸோ நம்மளை உருவாக்கும் முன்னே தெரிஞ்ச ஆண்டவருக்கு தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்ச ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற விஷயமும் தெரியும். ஓகே, ஸோ எஸ், ஹீ இஸ் அ கிரியேட்டர், கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாமே அவர் தான் கிரியேட் பண்ணார், உருவாக்குற எல்லாமே அவர் தான் பண்ணார். அப்போது உன் மனசில் இருக்க காரியங்களும் அவர் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்க. காலகட்டத்தில் நிறைய டிப்ரெஷன்ஸ்குள்ளே நம்ம போகிறோம், யாருமே இல்லைன்னு தோணும், எனக்காக யாரும் இல்லை. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சால்வேஷனுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு சடனாக டிப்ரெஷன் ஆகும். நான் சில பர்சன் கிட்ட பேசினா எனக்கு க்யூர் ஆகும். ஸோ இப்போ அவங்களும் இல்லை, நமக்காக யாருமே இல்லை, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அடுத்தது யார்கிட்ட போவேன் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர்கிட்ட தான் நான் போவேன். ஸோ நான் என் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உன் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. பிஃபோர் மேரேஜ் ஒருத்தருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் யாருமே சொல்லாமல் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க உங்க கூட இருப்பாங்க. டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அவங்க கண்டிப்பாக உங்க கூட இருப்பாங்க. ஸோ நான் அதை தான் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறவங்க யாருமே டில் த எண்ட் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களால பேர் பண்ண முடியாது. உங்களுக்காக நிற்கிறேன்னு சொல்கிறவங்க நிற்க மாட்டாங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு வேணால் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்கிறவங்க நிற்பாங்க. உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவாங்க, அதே வாயில் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னவங்க உங்களை விட்டு போவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, ஆடம் அண்ட் ஈவ் இருக்கும் போது அந்த பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போவே நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்கல இல்லையா? ஸோ கேட்காமனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆண்டவர் அவர் தான் நம்ம கிரியேட்டர்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அவர் கிரியேட்டர்னும் போது அவருக்கு நீ இப்படிலாம் தப்பு பண்ணுறன்ற விஷயம் தெரியும். ஆனால் ஏன் ஆண்டவர் அது எல்லாமே அலோ பண்ணுறாரு? ஆக்சுவலி நீங்கள் நல்லா பாருங்க, ரொம்ப 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 அவங்க அடிப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் சால்வேஷனுக்குள்ளே வருவாங்க. நிறைய பேர்த்த நோட்டீஸ் பண்ணால் தெரியும், இவங்க மட்டும்தான் இந்த சால்வேஷனுக்குள்ளே இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு அவங்களோட என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, நான் அப்படிதான் இருந்தேன், உலகபூர்வமான வாழ்க்கையில் இருந்தேன், ஹியூமன்ஸை நம்பி இருந்தேன், பீப்புளை நம்பினேன். நிறைய என் கூட அவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க நம்பினேன். இவங்க எப்படி பழகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது
ஆண்டவர் இருக்கார்ல, செம்மையான ஒரு அடி கொடுப்பாரு. ஒரு அடி கொடுத்து நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய ஒரு ரோப்பை விட்டுருவார் பெருசா. போ போ போ, இன்னும் போ இன்னும் போ, ஒரு நாள் நீ வருவ, ஒரு நாள் நீ வருவேன்ட்டு. ஆனால் ஒரு நாள் வரும்போது இழுத்து பிடிப்பாரு அந்த நாளுக்காக. அந்த நாளை இழுத்து பிடிக்கும்போது நம்ம அப்படியே வருவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரத்துக்காக அவ்வளோ கஷ்டம்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு. ஓகே? ஏன்னா அவருக்கு உங்களை உருவாக்கின தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமும் அவருக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற விஷயம் தெரியும். ஓ, இன்னைக்கு வந்துட மாட்டாளா, இன்னைக்கு வந்துட மாட்டானா என் பையன் என்கிட்ட, இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா, நாளைக்கு வந்துடுவானா. அவர் அழுவார், நிறைய அழுவார். ஏன் இப்படி? ஏன்னா அவர் உருவாக்குனது ஒரு சின்ன ஒரு ஒரு டிராயிங்காக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு திங்கை நம்ம உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது லைட்டாக ஒரு புரோக்கன் ஆச்சு அப்படின்னா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்போ ஆண்டவர் உயிருள்ள நம்மளுக்கு அழகான ஒரு இதயத்தை கொடுத்துருப்பாரு, அழகான கண்கள் கொடுத்துருப்பாரு, அழகான முகங்கள், அழகான கைகள், கால்கள் கொடுத்த உருவாக்கின ஒரு மனுஷன் நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழவார்ல. ஸோ ஆண்டவர் அப்படின்னும் போது அவர் உருவாக்குவார். ஒரு ஹியூமன் பீயிங்கை எடுத்துட்டோம். நம்மளோட ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அழகாக படைச்சிருக்காரு. இப்போ ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அது சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளை விட்டு வெளியில் வருது. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்குல்ல, அந்த சிஸ்டம் அத்தனையும் இருக்குல்ல, இதை உருவாக்கின ஆண்டவர் உங்கள் லைஃப்பையும் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுவார். இப்போ எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவரோட காரியங்கள் எத்தனையும் பார்த்தீங்கன்னா அழகானவையாக இருக்கும். அதிசயங்களை காண செய்வேன்னு ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அதிசயங்களை காண செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. அதே மாதிரி அந்த வசனங்கள் சொல்லும்போது கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ நான் ரொம்ப சம்டைம்ஸ் நான் என்னோட லைஃப்லன்னு சொன்னால், நம்ம என்னதான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எவ்வளோ பிரேவாக இருக்கலாம், நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம திருந்திருக்கலாம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றிருப்பாரு. மனுஷங்களை நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிட்டு இருந்த மாதிரி, நான் குறிப்பிட்ட பர்சன்ஸ் கூட நான் பேசினா காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு தெரியல. ஒன்ஸ் அவங்கவுங்க லைஃப்பை பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய பைபிளை இறுக கட்டி பிடிச்சிப்பேன். ஏசப்பா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே, யூ ஆர் மை எவ்ரி திங், ஐ லவ் யூ ஜீசஸ். இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். உண்மையாலுமே சொல்கிறேன். பண்ணிட்டு அக்கா சொல்லணும்னா, உங்களை நான் லவ் பண்ணுறேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்ப்பேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. நோ ஒன் வில் கம் டில் தி எண்ட். ஓகேவா? யாருமே வரமாட்டாங்க. அவங்க இந்த பாலிஷ்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பாலிஷ்டாக பேசிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் உண்மையான வார்த்தைகளை சொல்ல, நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ எவ்வளோ அசிங்கமாக வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன வேணா பண்ணியிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு கூட பண்ணியிருக்கலாம். ஏங்க, எத்தனையோ தப்பு பண்ணவங்கள ஆண்டவர் ரட்சித்து மேற்கொண்டு வந்தது இல்லையா? அதே தான், நிறைய தப்பு பண்ணவங்க தான் இப்போது நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் தான் கிரியேட்டர். அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ஒன்றுமே இல்லையே, எனக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தெரியாது, நீங்கள் அப்படியே மேலே போயிட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு நீ இருக்க, பணம் இருக்கு, நீ இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு. ஹியூமன் மட்டும்தான், மனுஷங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை, இது வேணவே வேணாம், இது நம்ம லைஃபுக்கு செட்டே ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு இது செட்டே ஆகாதுன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். இதுதான் வேணும், நீ எந்த கல்லை ஒதுக்குறியோ அந்த கல் தான் மூலக்கல்லாக வரும்னு சொல்கிறோம்ல பைபிளில். ஸோ அதுதான், எத்தனையோ பேர் உங்களை ஒதுக்கலாம், யாரோ வேணா ஒதுக்கலாம், என்ன வேணா சொல்லலாம், ஆனால் அவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். குப்பையில் இருக்கவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஓகே? ஸோ இப்போ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறக்கு எல்லாமே ஓகே நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, இவங்கனால பிரச்சனை, இவங்க நம்மளுக்கு வேணாம், அவங்கனால பிரச்சனை, அவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்குரிய ஆட்களை தான் எடுப்பார். So love yourself, love your God. He is an amazing person, he is an amazing creator, he is our daddy. So எல்லாருக்கும் ஒரே தகப்பன் அவர் தான்.
அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். உங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க கேட்கறதுக்கும் மென்மேலையான விஷயங்கள் அவர் செய்வாரு. அதிகமான விஷயங்கள் செய்வாரு. ஒண்ணுமே இல்லாதவங்கள உயர்த்துவாரு. ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ணலைன்னா ஒவ்வொரு காரியங்களும் தாமதிச்சுட்டு போகலாம். தாமதிக்க தாமதிக்க அது பெரிய அற்புதமாக மாறும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், ஒண்ணுமே இல்லாத என்ன ஆண்டவர் உயர்த்தினார். ஒண்ணுமே இல்லாத என் வாழ்க்கை ஜீரோவா சடனா எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு ஒரே நாள் எல்லாமே. யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க, யார் யாரோ ஷட் டவுன். ஆனா அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு, மேலே என்ன இழுத்தாரு. ஆண்டவர் இது இல்லை ஷாலினி உன் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி ஆண்டவர் உயர்த்தினார். அந்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஸோ என் வாழ்க்கையில் நான் கொடுக்கும்போது நான் என் வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. ஓகே, உலகபூர்வமான இருக்க அத்தனை காரியங்களும் சும்மா, இந்த ப்ராப்பர்ட்டி, ஜாபு, இதெல்லாமே சும்மா, மனுஷங்க இதெல்லாமே சும்மா. யாருமே உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஆண்டவர் ஒருவரே உங்கள் கடைசி வரைக்கும் வருவார். சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை அறிஞ்ச தேவன் நீங்கள். குழந்தையில நீங்கள் தப்பு பண்ணதுருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக பெரிய அற்புதங்களை செய்வார். ஓகேவா? ஸோ ஹீஸ் அ கிரியேட்டர். அவர் எல்லாமே அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணி கொடுப்பார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஆண்டவரே இதை பண்ணணும், நான் எப்படி பண்ண முடியும்? ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் நான் பண்ண போகிறேன். ஒரு சின்ன விஷயம்னாலும் நீங்கள் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு காலேஜ்க்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன்னா, ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இருக்கணும், நீங்கள் தான் என் வாயின் வார்த்தையோடு இருக்கணும். ஆண்டவரே எசப்பா நீங்கள் தான் இருக்கணும். நிறைய அப்படியே நான் சொல்லட்டுமா, என்னை அன்லக்கின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ ராசி இல்லாத பொண்ணுன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்விடேஷன் கூட எனக்கு கொடுக்காதவங்க அத்தனை பேர் இருக்காங்க. எதுவுமே இல்லை, நீ ஃபேமிலி லைஃப்க்கு செட்டே ஆகாத பொண்ணுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒன்றுமே இல்லை, யூஆர் அ ஜீரோ நத்திங் அப்படின்னு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் நான் ஜீரோ இல்லை, நான் அதற்காக கதறி அழுதுருக்கேன். நான் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அழுகும் போது இப்பயும் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாமே வேதனையாக இருக்கும். நம்மளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே வேதனை இருக்கும்ல. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது என் ஆண்டவர் என்கிட்ட முகமுகமாக பேசின விஷயம் என்னென்னா, இல்லை நீ நல்லவ, நீ உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்காக நீ இரு, நான் உனக்காக நான் இருப்பேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. உன்னை நான் எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை கையை பிடிச்சி நான் பிடிச்சிப்பேன், உன்னை விட்டுட்டு போனவங்க மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னவர். இப்போ நினச்சா கூட எனக்கு அது கண் கலங்கும். ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். அவர் தான் உங்களை நல்லா பார்த்துப்பாரு. அவரை தவிர வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணீரை துடைப்பாரு. எப்படி இருக்கணும், நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். 24 மணி நேரம் நான் பேசுவேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நான் ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் என் மனதில், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஜோக், ஆண்டவர் இப்படி இருக்காங்க, ஆண்டவர் அப்படி இருக்காங்க, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறா? அப்படியே அவர் அழகாக வழி நடத்துவார். அழகாக கிளியர் கட் பண்ணி கொடுப்பாரு. எவ்வளோ காரியங்கள் நினச்சி நான் பார்த்துருக்கேன். லிட்ரலி நடு ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன். நடு ரோட்டில் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க, என்ன அப்படியே இப்படி ட்ராப் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்னை இவ்வளோ தூரம் இம்மட்டுமாய் உயர்த்தின ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. இந்த இடத்துல நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் இந்த நேரத்தில் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆண்டவருக்கு தான் காரணம். ஆண்டவர் ஒருவரே மட்டும்தான். ஆண்டவர் ஒருவர் தான். அவர் உண்மையுள்ளவர், அன்பானவர், அழகானவர், அருமையானவர். ஓகே, ஸோ அவர் நம்ம வாழ்க்கை அழகாக டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பிலீவ் காட், ஜீசஸ் இஸ் த ஒன்லி காட். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒரு ஆல்மைட்டி. அவர் மட்டும்தான் அவளுக்கு எல்லாமே, எவ்ரிதிங் அவர் மட்டும்தான். ஸோ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம மட்டும் இல்லை, யாருமே இல்லை. ஸோ ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் உங்களோட உண்மையான ஆண்டவர், உண்மையான தகப்பன்.